நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. குற்றம் இல்லாம நெற்றிக்கண்ணை திறப்போம். பிட்யூட்டரி, ஹைப்போதலாமஸ், தலாமஸ், பீனல் கிளாண்ட் இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்றது ஆக்னிய சக்ரா. ஆக்னிய சக்ரா எக்ஸாக்டா பிரெயினுக்கு கீழே சிட்டுவேட் இருக்கிற கிளாண்ட், ஃபுல் எண்டோக்ரைனோட மாஸ்டர் கிளாண்ட் சிட்டுவேட் இருக்கிற இடம் ஆக்னியா, இந்த ஏரியா. இதை ஸ்டிமுலேட் பண்றது சும்மாவா? ப்ராசஸருங்க, ஃபுல் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோடைய முக்கிய ஏரியா தான் ஆக்னிய சக்ரா. ஸோ இதுக்கான சில ப்ராக்டிஸ் டு அவேக்கன் அண்ட் ஏன்னா சும்மா சக்கரா மட்டும் ஓப்பன் பண்ணா எப்படி? நம்ம பாடி ஸ்டேபிளா இருந்து சக்கரா ஓப்பன் பண்ணோம்னா தான் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். பாடி வீக்காய், மனசு வீக்காய், சக்கரா மட்டும் ஓப்பன் பண்ணா எப்படி? we will have lot of doubts. சக்கரா ஓப்பன் பண்றவங்களுக்கு நிறைய சந்தேகம், என்னென்னமோ நடக்குதுங்க, எனக்கு உண்மையை புரிஞ்சுக்க முடியல, பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்ஸியஸ், டிப்ரெஷன் ஆர் ஃபியர் கிரியேட் ஆயிரும். சைக்கலாஜிக்கலாவே அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த சக்கரா ஓப்பனிங் மெடிடேஷன்ஸ்ல எல்லாம் போகும்போது. பிகாஸ் பாடி ஃபிட், மைண்ட் ஃபிட், டிசிப்ளின்டா ஃபிட்டா இருக்கும்போது, பேலன்ஸ்டா இருக்கும்போது தான் ஒவ்வொரு ஓப்பனிங்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்னிய சக்ரா ஓப்பன் பண்ணர்னா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா சக்கராவையும் கடந்து வந்து ஆக்னிய சக்ரா நிற்கணும். சம் நாலேஜ் இஸ் கிரியேட்டட் இன்சைட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித்தின் அஸ். அந்த நாலேஜ் தான் நம்மளுடைய ஆக்னியா ஓப்பனிங். இந்த ஆக்னியாவை டச் பண்ணிட்டோம்னால ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும்னு அர்த்தம். நிறைய சித்திஸ், நிறைய விதமான டேலண்ட்ஸ் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். கண்ட்ரோல்டா யோகானாலே ஃபுல் கண்ட்ரோல். மற்ற பயிற்சிகளை தாண்டி ஏன் யோகாக்கு இவ்வளோ முக்கியத்துவம், இவ்வளோ பரபரப்பா வேர்ல்டு வைடா எல்லாருமே அடாப்ட் பண்றாங்கன்னா, இட்ஸ் அ கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் வே டு அப்ரோச். நல்ல சிஸ்டமேட்டிக்கா சயின்ஸையும் தாண்டி நம்மளை நாம முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சி யோகால சிஸ்டமேட்டிக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லாம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ we will start awakening with simple asanas, simple practices. ட்ரை பண்ணலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆசனா, அப்படியே எந்திரிச்ச நிலையில வந்து நின்றுக்கோங்க. கால் நல்லா சேர்த்து வைக்கிறீங்க. அப்படியே இந்த சைடில் திரும்பி உங்களுக்கு காமிக்கிற போஸ்டரை பாதஹஸ்தாசன். பாதஹஸ்தாசன் நிறைய பேருக்கு கால் தொட முடியாது தான். பட் உங்களுக்கு ஆக்னியா ஃபுல் ஓப்பனிங் வேணா இந்த நெத்தி போய் முட்டியை தொடணும். தொட்டு அந்த எனர்ஜி எங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். பிளட் ஃப்ளோவை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். மூச்சு எடுத்துட்டே ரெண்டு கையும் நல்லா தலைக்கு மேல உயர்த்துங்க. முதுகு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. காலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே முன்புறம் முழுசா பெண்ட் பண்ணி கைகளை பக்கவாட்டிலையோ இல்ல கால்குள்ளரையோ பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ தலையை கொண்டு போய் நொட்டி வந்து உங்க சின் போன் இல்லைன்னா முட்டி தொடரும். இதுல ஒரு 15-20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. மூச்சை நிதானமா எடுத்து விடுங்க. தலையில ஃபுல் பிளட் சர்க்குலேஷன் வரும். தொட்டிருக்கிற ஏரியா நம்மளோட நெத்தி பகுதி. மெதுவா பொசிஷன் எல்லாம் ஸ்டேபிளா ஹோல்ட் பண்ண பிறகு ரிலாக்ஸ். கை நீட்டி மறுபடியும் நேர்நிலைக்கு வந்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. பாதஹஸ்தாசனா. ஸோ ஆக்னிய சக்ரானாலே இது கம்ப்ளீட் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேஷன். நர்வஸ் சிஸ்டம்ல மெயின் சயாட்டிகா நர்வு தானுங்க. நம்ம பாடி, கை எல்லா ஏரியாலையும் இந்த நரம்போடைய வேலைகளும் அது இருக்கிற இடமும் ஜாஸ்தி, சில இடங்களை தவிர. ஸோ இந்த நரம்புகள் கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் பாடியோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். மாடர்ன் சயின்ஸே அதான் சொல்லுது. உங்களுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுன்னா நம்மளோட வைட்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா நம்ம ஏஜிங் ஃபேக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறுத்தி வைக்க முடியும். கொஞ்சம் போகாம ரொம்ப சீக்கிரமாகவே ஏஜ் ஆகாமல் பொறுமையாக ஸ்லோவாக ஏஜிங் ஃபேக்டருக்குள்ளே போகலாம். ஏஜிங் இஸ் ஆல்சோ டிசீஸுங்களாமா. சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை ஜாலியாக வச்சுக்கலாம். ஆக்னிய சக்கராவை ஓப்பன் பண்ணி ரெடி. அடுத்த ப்ராக்டிஸ், ஒரு ப்ராக்டிஸ் முடிச்சாச்சு. செகண்ட் ப்ராக்டிஸ் போகலாம். உட்காந்து நிலைக்கு போய்க்கலாம். மெதுவாக உட்காந்துக்கோங்க. வஜ்ராசன் பொசிஷன்ல முட்டி க்ளோஸ், கால்கள் க்ளோஸா இப்படி வஜ்ராசன்ல உட்காருது. நிமிர்ந்து உட்காருங்க. வலது மணிக்கிட்ட இடது கையால இப்படி பிடிச்சுக்கோங்க. பின்னாடி மூச்சு எடுக்கிறீங்க. மூச்சை விடும்போது வயிறு ஸ்குவீஸ் பண்ணுங்க, மார்பை ஸ்குவீஸ் பண்ணுங்க. நெத்தி பொட்ட தரையில பிளேஸ் பண்ணுங்க. மறுபடியும் மூச்சு எடுக்கிறீங்க, மேல வரீங்க. மூச்சை விடும்போது நெஞ்சிலையும் வயிறுலையும் இருக்கிற பிராணம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நெத்தியை கீழே வைக்கிறீங்க. மறுபடியும் மூச்சு எடுத்து மேலே வரீங்க.
இந்த மாதிரி ஒரு 10-15 ரவுண்ட் பண்ணும்போது ஃபுல் சர்க்குலேஷன் ஆக்டிவேஷன் ஸ்பைன்ல எல்லாமே நடக்கும். இந்த பிராணன்லாம் மூவ் ஆகி தலைக்கு வர ஆரம்பிக்கும். தலை கொஞ்சம் ஹெவியா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகும். ஏன்னா ரத்த சர்க்குலேஷன் அதிகமா தலை ஏரியால இருக்கறனால. ஸோ இது மாதிரி பண்ணிட்டு உங்க நெத்தி பொட்டுல கவனம் செலுத்தி பிரீத் பண்ணுங்க. ரிலாக்ஸா கைகளை வச்சுட்டு நெத்தி பொட்டுலயே கவனம் இருக்கணும். ரிலாக்ஸ். அடுத்த பொசிஷன் வந்துடலாம், கோமுகாசனா. ஸோ ஏற்கனவே ஹார்ட் சக்கர ஓப்பனிங்க்கு கோமுகாசன் பார்த்துருக்கோம். அதையும் மறக்காம ஹார்ட் சக்கர ஓப்பன் பண்ணிடுங்க. இதுல ஒரு சின்ன வேரியேஷன், கையில வந்து நம்ம ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ கோமுகாசன்ல இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கோம், பின்னாடி பிடிப்போம். இதை இப்போ முன்னாடி இப்படி கையை இன்டர்லேஸ் பண்ணி நல்லா பின்னி கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. உங்க பார்வை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெத்தி பொட்டுல வைக்கணும். நெத்தி பொட்டுல வச்சு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு சில வினாடிகள் இல்ல 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் கோமுகாசன்ல ஆக்டிவா மெயின்டைன் பண்ணுங்க. மூச்சு சீரா போயிட்டு வரணும். முதுகு நேரா இருக்கிறனாலையும் கால் ரெண்டும் பின்னி இருக்கிறனாலையும் எனர்ஜி ஃபுல்லா எங்க ஆகும்னா உங்க ஸ்பைன்ல ட்ரிகர் ஆயிட்டு இருக்கும். நம்ம கவனம் நெத்தி பொட்டுல வைக்கிறனால ஆக்னேய சக்கரால சுறுசுறுங்கிற ஃபீலிங் உருவாக ஆரம்பிக்கும். Breathe in, breathe out, breathe in. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண்களை மூடி கவனம் ஃபுல்லா ஆக்னேய சக்கரம் மேலேயே கொடுங்க. ரிலாக்ஸ். ஸோ அடுத்த ஆசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம், சர்வாங்காசன். சர்வாங்காசன் விஷுதி சக்கராவையும் ஓப்பன் பண்ணுது, ஆக்னேய சக்கராவும் ஓப்பன் பண்ணுது. ஸோ மேக்சிமம் எல்லா ஆசனம் பார்த்தீங்கன்னா உடம்போட முழு ஹெல்த்தை பேஸ் பண்ணி இருக்கு. இந்த ஹெல்த்தியா இருக்கும்போது சக்கரா ஓப்பனிங்கை ஈஸியாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதில் இருக்கிற ஃபுல் நாலேஜை நம்மளால கெயின் பண்ண முடியும். நாலேஜ் இஸ் வெல்த், விஸ்டம். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். யோகா பண்றது வெரி வெரி குட். ஆனால் அதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா அவேர்னஸ், கவனம், கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எந்த நிலையில இருந்தாலும் எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கான்ஷியஸா நம்மளுடைய கண்ட்ரோலோட தான் ஒவ்வொரு ஆக்ஷன் ஒவ்வொரு செயலிலையும் ஈடுபடுறோம். அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் நாலேஜ், ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை சர்வாங்காசனா. சரிங்களா? ஃபுல்லா ஷோல்டர் நெக் ஸ்டாண்ட் எடுக்க போறோம். படுத்துக்கலாம். சவாசன நிலையில உங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளா பார்த்துக்கோங்க. ஒரு இன்வெர்டட் பொசிஷன்ஸ். இந்த இன்வெர்டட் பொசிஷன் எப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள், பிரெக்னன்சி டைம்ல எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது பிசிக்கல் இன்ஜுரிஸ், சர்ஜரி இருந்துச்சுன்னா கவனம் கொடுங்க. பிகாஸ் யாராவது கிட்ட கரெக்டாக கேட்டு, ஒரு டீச்சர் கிட்ட கரெக்டாக கேட்டுட்டோ இல்லை டாக்டரோட அட்வைஸோடவோ ப்ராக்டிசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா போஸ்டருமே எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளா ஆகும்னு சொல்ல முடியாது. சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கலாம் சில பேர்த்துக்கு. அப்போ அந்த போஸ்டர்ஸ் இனிஷியலாக அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். போக போக ரொம்ப முக்கியமான சில போஸ்டர்கள் நம்ம மாஸ்டரி பண்ணியே ஆகணும். மாஸ்டரி பண்ணாதான் உடம்போட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். அதுல ஒண்ணுதான் இந்த சர்வாங்காசன், குயின் ஆஃப் ஆசனாஸ். இது ஆக்னேய சக்கராவை டைரக்டா ஹிட் பண்ணுது. பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா கழுத்துல ட்ரிகர் ஆகி ஆக்னேய சக்கராக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மெதுவா கால் ரெண்டும் மடக்கி மேல நீட்டி ஃபுல் ஸ்ட்ரெச் எடுங்க. கையை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துட்டு ஃபுல்லா கழுத்துல எவ்வளோ முடியுமோ ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. பாடியை நல்லா ஸ்ப்ரைன் தள்ளிட்டே இருக்கணும். கழுத்து நல்லா அமுங்கி பார்த்தீங்க, வாய்ஸே க்ளோஸ் ஆயிடுச்சுல. இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச்ல கழுத்துல நிக்க ஆரம்பிக்கணும், ஷோல்டர்ல நிக்க ஆரம்பிக்கணும். கழுத்து வலி இருக்கவங்க, சர்வைக்கல் இஷ்யூ, ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கவங்க அவாய்ட் திஸ் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட்லி. பிகாஸ் கழுத்து மறுபடியும் ட்ரிகர் ஆயிரும், வலி ஜாஸ்தி ஆயிரும். கவனம் எங்க வைக்கணும்? ஆக்னேய சக்கரா மேல. கண்ணு மூடி ஆக்னேய சக்கரால மெடிடேட் பண்ணலாம், இல்ல கண்ணை திறந்து கூட ஆக்னேய சக்கரால மெடிடேட் பண்ணலாம். சர்வாங்காசன் இஸ் a beautiful and more stimulating for your endocrine gland. full nervous system ஈஸியா ஆக்டிவேட் ஆகுது. முக்கியமா நம்ம parasympathetic nerve activation தான். அடுத்த பிராக்டிஸ் புத்தி தத திருதி சக்தி விகாஷகா. பேரு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிராக்டிஸ் எளிமையா தான் இருக்கும். சிம்பிள் பிராக்டிஸ். இப்போ நேரா தலை வச்சிருக்கீங்க, கையை தொட மேல ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு எடுத்துட்டே மேல பாருங்க. மூச்சை உள்ள வெளியே ஃபாஸ்டா ரேப்பிடா பிரீத் பண்ணணும். உங்க பார்வை நெத்தி பொட்டுல இருக்கணும்.
கண்களை திறந்து நெத்தி பொட்டுக்கு நடுவுல உங்க பார்வை இருக்கணும். க்ளோஸ் டு சாம்பவி முத்ரா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பிரீதிங். உங்க வயிறு அப்டமன் ஃபிளாப் பண்ணி மூச்சு உள்ள வெளியே எடுத்து விட்டுட்டே இருக்கு. மறுபடியும் கண்ணை மூடி கழுத்து நேராக்கிக்கோங்க. மூச்சு நிதானமா எடுத்து விடுங்க. தலை பகுதியில ஒரு சின்ன அதிர்வு ஃபீல் பண்ண முடியும். பிளட் சர்க்குலேஷன், எனர்ஜி ஃப்ளோவை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். புத்தி தத திருதி சக்தி விகாசகா. 2வது முறையும் பண்ணி காமிக்கிறேன். நல்லா தலையை மேல தூக்கிறீங்க. கண்களை ஓபன் பண்ணி நெத்தி பொட்டுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 30 ஸ்ட்ரோக் மூச்சு உள்ள வெளியே ஃபாஸ்டா வயிறை ஃபிளாப் பண்ணி பண்ண போறோம். ரிலாக்ஸ். கண்ணை முடிக்கலாம். மூச்சு நிதானமா எடுத்து விடுங்க. இன்ஹேல், எக்ஸேல். இது நல்ல உங்களுடைய பிரெயினுக்கு ஒரு ஃபுல் ஸ்டிமுலேஷன். புத்தி அப்படின்னாலே இந்த மூல பகுதியை தான் குறிக்குது. இப்போ நம்ம ஒரு சாம்பவி முத்ரா, ஈஸி முத்ரா, சிம்பிள் தான். பட் இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஹையர் முத்ராஸ். இதை மாஸ்டரி பண்ணோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் இந்த சாம்பவி ஹோல்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிக நேரம் ஹோல்ட் பண்ணும்போது இதோடைய எஃபெக்டே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஈஸி பட் வெரி எஃபெக்டிவ் ப்ராக்டிஸ். மாஸ்டரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். 2 கண்ணும் உங்கள் புருவ மத்தியே பார்க்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு டென்ஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் வரைக்கும் ஹோல்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்ணை சிமிட்டாமல் ஒரே இடத்துல ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்ணை மூடி அந்த பார்வை மாறாம, இந்த நீங்க கண்ணு கருவிழி மேல வச்சிருக்கீங்களே அது மாறாம அந்த நிலையிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும் இந்த முத்ராவை. அது ஈஸியா ஹேண்டில் ஆகணும். ஸ்டார்டிங் பண்ணும்போது உங்க நெத்தி எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். போக போக ஈஸியாக ஆரம்பிக்கும். பொறுமையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க. சாம்பவி முத்ரால நம்ம சொல்லக்கூடிய மந்த்ரா ஆ உ மா, இந்த 3 பீஜ மந்திராவை சேர்த்தி ஆங்கிற பீஜ மந்திராவை ஒரு 7 முறை சாண்ட் பண்ணுவோம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். ஏதாவது ஒரு மெடிடேட்டிவ், எனி கம்ஃபர்டபுள் தியான நிலை பொசிஷன், மெடிடேட்டிவ் பொசிஷன் உட்காந்துக்கலாம். கைகளை நம்ம தொட மேல வச்சுக்கிறோம். சாம்பவி முத்ராவை கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கான ப்ராப்பர் முத்ராவையும், ஆக்னி சக்கர அவேக்கனிங்கான முத்ராவையும் அதுக்கான பீஜ மந்திராவையும் 7 முறை சாண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சாம்பவி மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு 10 to 20 செகண்ட் சாம்பவி ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ நேரம், 20 செகண்ட்ங்கிறது ஒரு அளவு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தலை வலிக்காம, உங்களுக்கு கிடி ஃபீலிங் இல்லாமல் உங்களால் சாம்பவி ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஹோல்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த மூக்குக்கு கண்ணுக்கு இங்கே ஒரு கர்வ் தெரியலீங்களா, அது நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த சாம்பவியில் பார்க்கும்போது இந்த கர்வை நல்லா ஃபீல் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை உணர ஆரம்பிக்கணும். 2 கண்ணையும் இப்படி குறுக்கி இந்த சைடு க்ளோஸாக வரும்போது உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஃபிகர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ வெளி உலக ஆப்ஜெக்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸை கவனம் கம்மி பண்ணி இன்வர்டாக திருப்ப ஆரம்பிக்கணும். ஃபுல் டுவர்ட்ஸ் இன்சைட். இதுதான் சாம்பவி. ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபுள், ஈஸியாக இருக்கும் போதே கண்கள் மூடி இப்போ கவனம் மறுபடியும் அதே நெத்தி பொட்டிலே வைங்க. முகம் சுருக்காம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வெரி குட். இந்த மாதிரி ஒரு ஃபியூ ரவுண்ட்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணாலே பலன்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த சாம்பவி முத்ரால. அடுத்தது ஆக்னி சக்கராக்கான முத்ரா, ப்ராப்பர் முத்ரா சாம்பவியோட சேர்த்து தான் பண்ண போறோம். எல்லா கைகளும் இந்த மாதிரி மடக்கிக்கிறீங்க. ஃபிஸ்ட் மாதிரி பண்ணி இப்படி மடக்கி சேர்த்து வைக்கிறீங்க. ஒரு நடுவிரல் மட்டும் இப்படி நீட்டி 2 நடுவிரலோட நுனியை இப்படி டச் பண்ணிக்கோங்க. இதை நெஞ்சு பக்கத்தை இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சாம்பவி முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
இப்போ நம்ம இது கூட பண்ணக்கூடிய பீஜ மந்த்ரா ஆ ஊ மா சேர்த்தி சொல்ல போறோம். ஷாம்பவிலேயே ஹோல்ட் ஆயிட்டு இருக்கட்டும். மூச்சு எடுக்கிறீங்க. ஆ ஏழு ரவுண்ட் முடிச்ச பிறகு கண்களை முடிக்கோங்க. மெதுவா முதிரையில கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபிள் கன்வீனியன்ட் அது வரைக்கும் மெடிடேஷன் பண்ணலாம். எப்போ முதிரையில இருந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ மெதுவா கைகளை விரிச்சு உங்க உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வச்சுட்டு மூச்சை நிதானமா எடுத்துடுங்க. அப்சர்வேஷன் ஃபுல்லா ஆக்னேய சக்கரா மேலேயே இருக்கட்டும். ஒன்ஸ் ஆக்னேய சக்கரா வரைக்கும் நம்மளுடைய பிராண மூமெண்ட்ஸ் அவேக்கனிங் நடக்க ஆரம்பிச்சிச்சுனாலே பாடியில் இருக்கிற எல்லா குறை நிறைகளை பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும். இடா பிங்களாவை பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும். ஸோ எடுத்தோடனே நம்ம மெடிடேஷனில் உட்கார்றது கொஞ்சம் சிரமமான இதுதான். ஏன்னா உடலில் உபாயங்கள் இருக்கும்போது உட்கார்றதே சிரமமாக இருக்கும். சும்மா நம்ம நல்லா பாருங்க, காய்ச்சல் சளி எல்லாம் வந்துருச்சு, உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா மொபைல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இல்லை வெளியே போகிறதுக்கே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்மளுக்கு உடம்பு எதிர்க்கும் ஒத்துழைக்காது அப்படிங்கிற மைண்ட். சாப்பிட்றதும் கூட ஒத்துழைக்காமல் போயிடும். உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா தான் நார்மலான மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டை ஒரு அளவுக்காவது என்ஜாய் பண்ண முடியும். நம்ம நினைக்கிற விஷயத்த செய்ய முடியும். நினைக்கிற விஷயத்தையே செய்யாமல் உடம்பு டயர்டாகவே படுத்துட்டு இருக்கு, படுத்த படுக்கையாகவே இருக்குன்னா இப்படிப்பட்ட உடம்ப சரி பண்ணுறதுக்கான பயிற்சிகள் தான் ஆசன பயிற்சி, சத்கர்மாஸ், கிரியால, பிராணாயாம்ஸில் நம்ம கொஞ்சம் ஈடுபட்டு இதெல்லாம் பியூரிஃபை பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலிட்டியில் உட்காரும் போது ஹையர் எனர்ஜி லேயர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ உடம்ப வெறும் ஃபிசிக்கல் லெவலாக பார்க்கக்கூடியது நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தோடைய செயல்முறை பயிற்சியாக இருக்குது. யோகா பயிற்சியோ யோகிக் சயின்ஸோ ஃபிசிக்கலாக மட்டும் பார்க்காம ரொம்ப சட்டில் லேயர், சட்டில்ஸ், வைப்ரேஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நாலேஜ் யோகாவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெரி சயின்டிஃபிக்கலி நிறைய ரிசர்ச் ஒர்க்கோட இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய அறிஞர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் ஞானிகளாகவும் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தலைமுறையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க